ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா ரொம்ப நாளா ஷோவை காணோம் அப்படி நீங்க கேட்கறது என் காது உழுவுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அப்புறமேல சொல்றேன். ஆனா இன்னைக்கு டாவியோட புத்தம் புதிய பாட்காஸ்ட் ஷோ, இதுதான் எபிசோட். ஆமா, இது என்ன மாதிரி ஷோ, என்ன கதை பேச போற டாவியோ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியாக்கியிருந்தேன். அந்த ப்ரோமோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க என்ன மாதிரி கதை பேச போறோம், எப்படி கதை பேச போறோம், எங்க நீங்க சப்மிட் பண்ணலாம், அது எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரோமோ வீடியோ போய் முதல்ல பாத்துருங்க. அப்படி உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கு, அந்த லிங்கை தட்டி உங்க கதையை போய் சப்மிட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கதையை சப்மிட் பண்ணிருக்காரு, அவரு கூட தான் நம்ம பேச போறோம். அவரா அவங்களான்னு கூட தெரியல. ஸோ ரொம்ப வளவள கொல பேசிட்டு இருக்காம டக்குன்னு ஷோக்குள்ள போமா. ஹலோ ஹலோ, ஹாய். என்னுடைய பாட்காஸ்ட் ஷோவோட முதல் காலரே வந்து நீங்க தான். வெல்கம் 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 டு தி ஷோ. ஓ ஓகே, thank you. எஸ் எஸ் Much எஸ். privileged. சொல்லுங்க, உங்க கதை இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குன்னு டீம் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. என்ன மாதிரி கதை, என்ன நடந்துச்சு, உங்க வாழ்க்கையில நடந்த அந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன? Okay, இது கொஞ்சம் length-ஆ போகும். ஏ, But I'll try my best to keep it concise lah. Okay. So basically, I don't wish to reveal my name. டைம் இல்ல. I'm a dentist. This guy is a pilot lah. Okay. So basically, we met during COVID. ஓ, At that time, he didn't have his job lah. I still had my job. ஓகே. So he was the one who was all after me, ஆ, and he was my boyfriend after 8 years. அடேங்க அப்பா. Pilot வேறையா, he is kind of good looking also. Very lovey-dovey and all this thing. விழுந்துட்டீங்களா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா நாய. Everything was fine. After 1 year, and this guy is a bit mysterious. Phone வந்து எப்போதும் சைலண்ட்ல தான் இருக்கும். For notificationலாம் you can't even see like who's sending what, you know. WhatsApp வந்தா just notification, Insta notification அந்த மாதிரி ஓ, தான். அவர் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு, யார் அனுப்புறான்னு பேர் தெரியக்கூடாதுன்னு. ஓ, அப்படியா விஷயம். So and now வந்து இப்போ கொஞ்சம் பெட்டர். அப்போலாம் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப வெகுளியா இருக்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவேன். ஏன் வந்து கேர்ள்ஸ் எனக்கும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரீசெண்டா கதை கேட்கும் போது நானும் கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து அவன் நம்பிடுவேன், ரொம்ப வந்து என்ன சொல்றாங்க, இன்னசென்ட்டா இருப்பேன். ஏன் இப்படி? I think girls generally innocent தான் இல்லையா? இப்போ சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? After 1 year, some girl is randomly texting me on Instagram. ஓகே. Who are you னு கேக்குறேன். I'm his girlfriend அப்படிங்குது. ட்விஸ்ட். நீங்க இப்ப இவர் தெரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு சொன்னீங்க? 1 year. ஓ, 1 year கழிச்சு இந்த மெசேஜ் வந்திருக்கு. Exactly, yeah. I was with him for so long, and then suddenly for the past few months he started ghosting me and all these things. அப்ப இதெல்லாம் சொல்றப்ப நான் கேட்டேன், how am I to trust you? Like, you're just randomly coming and saying things about my boyfriend. How am I to trust you? Good question. And then I said, at least show me some proof அப்படினு. And then she did show me proofs. Date check பண்றேன். After 2-3 months after knowing me, he's still texting her. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. He basically sent the same message to the both of us. Hey Sayang, I just bought a new car அந்த மாதிரி. ரெண்டு பேத்துக்குமே செய்யாங்க. ஆமா. அடேங்க அப்பா, அவர் அப்பவே விஜய் சேதுபதி. And then there was many intimate messages la, G-string la, இது ஐயோ. என்னது? Yeah, what color G-string I'll choose for you இந்த மாதிரிலாம் அனுப்புது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவன் பண்ணா பரவாயில்ல, அவங்க அம்மாவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யார் கூட? No, as in the mom knows that he's having 2 girlfriends. Oh. She's still talking to the girl like, hi ma, how are you? We are going to come to your house soon. பொண்ணு பார்க்கிறதுக்கு வரோம். ஓகே, இருங்க. இப்போ அவங்களோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க வந்து லைக் என்ன மாதிரி பேசுகிறாங்க? ஒரு ஃப்ரெண்டு பேஸில் பேசுனாங்களா, இல்லை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இவங்க தான்னு தெரிஞ்சு பேசுகிறாங்களா? He knows that I'm his girlfriend. ஓகே, அந்த அளவுக்கு தெரியும்ல. ஓகே. The girl said, don't ask him. I need my money back. I did so much for him. I want to confront him. He didn't give me any closure, all these things. So I said, okay, it's going to be a decent confrontation between me, you and him. Okay, 1 week in there, I was supposed to meet him. He didn't know I was going to bring the girl. அந்த girl திடீர்னு வந்துச்சு. He was very shocked. So அவருக்கு சர்ப்ரைஸ்ல பெட்டிக்குள்ள போன பை இங்க வந்துட்டேன் அந்த மாதிரி. Actually என்ன நடந்துச்சுன்னா, அந்த புள்ள ஒரு full revenge mode-ஓட வந்திருக்கு. She brought her friends, they started recording, and then அவங்க அண்ணன் எங்க இருந்தோ வந்தான்.
அடிக்கிற மாதிரி வந்தான். And I'm alone there. I'm all alone. அப்ப அந்த பொண்ணு பாக்குறதுக்கு வரல, போடுறதுக்கு தான் வந்திருக்கு. So the girl was keep demanding lah, give me my money now, give me my money. He didn't have money. Then without a choice, he had to call his parents. I think they had to settle a total of 11k. The parents only had 9k. And the மிச்ச 2k யார் கொடுத்தா? யாருக்கு தான்? ஐயோ நான் நினைச்சேன். And அவங்க அம்மா என்கிட்ட, you know what she told me? She was like, அவன் ஆம்பளை பையன், நிறைய பொண்ணுங்க ஆசைப்படதான் செய்யும். She told me like that. என்ன எழவி அது? Okay, everyone deserves a second chance. அப்படின்னு யோசிச்சு okay lah, we went on. ஓ நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்புறம் things went on, we got engaged, we got married. Wow. ஓ Yeah. One day, Insta-la, one Malay lady, she texted me, I'm your husband's whore. ஹாரா? Yeah, but அந்த பிள்ளையோட பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த ஃபோன்ல. I'm like, என்னடா அது? Like, and then நான் வந்து கேட்டப்ப he was like, அது ஒரு பைத்தியம், அது எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும், நான் கண்டுக்கிறது இல்ல, அதனால அந்த கடுப்புல உனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்கு. அவர் அடிக்கடி இப்போ ப்ரூஃப் பண்றாருல நான் வந்து ஆம்பளை ஆயிட்டோன்னு. அர்த்தமாயிருந்தா ராஜா? Exactly. அப்புறம் இன்னொரு 2 months into suddenly when he was checking his phone, திடீர்னு ஒரு டேப்ல வந்து I saw he was in a porn group in Telegram. அப்ப நான் பார்த்துட்டு like, what is this even? அந்த படம் நல்லாவே இல்ல, அசிங்கமா இருந்தது. உங்க கன்சர்ன் வந்து அவர் பான் குரூப்ல இருக்கிறதா இல்ல அந்த குரூப்ல கேவலமான படத்தை ஏத்துறாங்க, ஏன்டா நீ அந்த குரூப்ல இருக்கிறன்னு யோசிக்கிறதா? Indonesian lady with tudo, அது நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹலால் குரூப் நினைக்கிறேன். There was once I asked him for his phone. I want to call someone. He didn't allow me. And when I started fighting, literally, அவன் கையை எடுத்து அவனை அடிச்சுக்கிட்டான். I've tried once or twice to unlock his phone. ஆனா முடியலல, unsuccessful. I still remember, I think it was end of March 2025. Try பண்ணேன். Okay. திறந்துருச்சு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். என்ன நம்பர் போட்டீங்க? 6969 எல்லாம் ரொம்ப நக்கலா. WhatsApp போனேன், locked. Insta போனோனே ஓகேல, my happiness didn't last lah. I think I saw around 50 to 100 sexting messages. All girls and messages are super filthy. எனக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கானே எனக்கு தெரியல. Malay, Chinese, Indian, 18 plus, 40 plus. சார் வந்து அவரு தான் உண்மையிலே என்னது நம்மளோட கிராஜான் மடானியை ஃபாலோ பண்றாரு. Guess what? என்னவா இருக்கும்? அதுல ஒரு 90% girls என்ன தெரியுமா டெக்ஸ்ட் பண்றான்? Shall I buy for you La Senza? Do you know what's La Senza? தெரியல, என்னது? It's a lingerie brand. பெரிய ஆளுங்க நீங்க. என்னால like ரொம்ப கத்தி சண்டையும் போட முடியாது because you know we are staying with our parents. So I woke him up on the spot. ஒரு அற விட்டேன். என்னது? ஆமாவா? I was like, what is this? I see you're such a pervert. More than hurt lah. I was very disgusted. And then he was like, no. Of course lah, fake crocodile tears. அப்புறம் வந்து காலை புடிச்சிக்கிட்டு இருந்தான். He was like, don't, விட்டுட்டு மட்டும் போயிராத. Then I called his mom. Okay. You know what was the response? அதான் கல்யாணம் ஆச்சே, இன்னும் என்னவா அவனுக்கு? என்னடி சொல்ற? Yeah, and then she told me, அப்பா அம்மாக்கு தெரியுமா? ஐயோ தெரிய வேண்டாம், பாவமா இது வந்து நீங்க போட்டே ஆகணும், இதான் ஹைலைட். She was like, actually நம்ம இந்த டைம்ல தான் நம்ம புருஷனை நம்ம பக்கத்துல இழுத்து வச்சுக்கணும். இது அவங்க அம்மா சொல்றாங்களா? Yes, I really know lah. It's pointless talking to this lady. So நான் phone வச்சிட்டேன். After 1 week, remember I said his WhatsApp was locked and அதுல உள்ள மெசேஜ் வந்து அதுக்கு மேல filthy-ஆ இருக்கு. He's saying, I can make you come. Lingerie pictures, nudes. And அந்த புள்ளையும் அனுப்புதுலா. She's elder than him and the husband is a police it seems. அந்த புள்ள is a relative. ஒரு 3 நாள் சென்று நான் திருப்பி திடீர்னு ரூம்க்கு வரேன். He was watching porn. And I asked him, I was like, what is wrong with you? அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? He was like, இல்ல நீ தான் செக்ஸ்டிங்லாம் பண்ண வேணாம்னே, அதான் porn பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த செருப்புக்கு இந்த செருப்பா அப்படி இருக்கு எனக்கு. This time I really couldn't take it already. So I told my parents lah. So நான் என்ன பண்ணேன், all the way I went to KL. I met the father and I told everything. அப்பா திட்டுனாரு அவனை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரா? ஆமா, have kids should be okay.
He said he needs like 1 week break. அதுக்கப்புறம் he just like dumped me and went la. காணா போயிட்டான். No call, no text, nothing. After 1 month, he called me. Okay. He's telling me, in this 1 month, I was very happy. If you ask me, do I miss my wife? No. Do I still love my wife? No. I don't know. How to be with you. You're so controlling. You're checking my phone and all. What was the need for you to tell my father, to tell my sister and all? Anyways, my sister said blood is thicker than water. இப்படிதான் ஷோக்கானே. He's a person you cannot confront him. He said you have no rights to interrogate me. அவன் உடனே ஓடிடுவானா? அவனோட டெக்னிக் எப்படின்னா, if you question me, வீட்டுக்கு வர மாட்டேன். சண்டை போடுறியா, வீட்டுக்கு வர மாட்டேன். Basically he's a coward la. Then he'll be like, I can't do properly because you're fat, you need to lose weight. Yeah, அதான் நான் சொல்றேன். He's a very cruel person. இந்த sextingக்கு அப்புறம் நான் கேட்டேன், why are you like this? Is it because I'm not attractive? He said, yeah, maybe அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணா? ஒரு ஆம்பளை வந்து அவன் தப்பு பண்ணி நீங்க பிடிச்சிட்டு and you start to forgive him without punishing him, he will take that as advantage. ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்த வாட்டி நான் பண்ணா கூட நான் தப்பிச்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்து அது உணர மாட்டான் அவன். Many girls are like that because when they have their partner, they trust their partner. But அந்த trust வந்து some guys will take advantage. No matter what, when guys immediately cry, இந்த இன்னசென்ட்டான கேர்ள் வந்து அந்த இமோஷனல் பிளாக்மெயில் வந்து அவங்களுக்கு வந்துடும். இமோஷனல் பிளாக்மெயில் நடந்தா கூட அது பாதரே பண்ணாது. ஏன்னா ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அதுவும் இந்த காலத்துல they will always take advantage. I feel so good talking to you. Thanks for letting me share my story. No problem. என்னோட முதல் காலர் தான் நீங்க. Thank you so much. So முதல் எபிசோட் நல்லா சூப்பரா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதை வந்து நல்லா இருந்திருக்கு. எனக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கதைலாம் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா? என்ன செஞ்சு விட்ட கதை, என்னைய துரோகம் பண்ண ஒரு கதை அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கு. அந்த லிங்கை தட்டி உங்க கதையை எனக்கு சப்மிட் பண்ணுங்க. நம்ம உட்காந்து பேசி மற்றவங்களுக்கு வந்து பாடமா அந்த கதையை சொல்லுவோம். ஓகே? ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 3 மந்திரவாதத்தை தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல ஒரு சுவாரஸ்யமான கதையோட I am coming. யாரோ என் பாதையாரோ என்ன பேரோ